நம்ம ரொம்பவே பாரம்பரியமான மறந்து போன மோதகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிள்ளையார்பட்டி மோதகம் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி இது. நான் சொல்லி கொடுத்துருக்க இதே அளவில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கடையில் போய் மாவே வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராகவே இந்த ரெசிபியை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக பிள்ளையார் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மோதகம் செய்கிறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி அலசிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா சரியாக 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் பாசி பருப்பும் எடுத்திருக்கேன். 1க்கு 1/2 இந்த ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாசி பருப்பை நல்லா மனம் வர வரைக்கும் நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை வந்து வறுக்கணும். இதை வறுத்துட்டு அப்படியே கடாயில் விட்டுருங்க. நல்லாவே ஆறட்டும். இதை நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து செவக்க வந்திருக்கு இல்லைங்களா? இதை வந்து அப்படியே விட்டுடலாம். இது ஆறட்டும். இது ஆறின டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருக்க பாருங்கள். இதை ஒரு காட்டன் துணியில் வந்து விரிச்சிட்டு இதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகணும். அதனால் ஃபேன் காற்று கீழே வச்சாலே போதும். காட்டன் துணியை விரித்து விட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா காஞ்சி கிடக்கும் இந்த பச்சை அரிசி. நம்ம கையில் தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட வந்து தண்ணி ஓட்டக்கூடாது. அந்த அளவுக்கு இது காஞ்சிருந்தாலே போதும். கரெக்டாக சொல்லுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இது காஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நல்லாவே வந்து பரப்பி கொடுங்க. பரப்பி கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் காஞ்சி கிடைக்கும் இந்த அரிசி. நம்ம வறுத்து வச்சுக்கிற பாசி பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊற வச்சுருக்க அந்த காய வச்சுருக்கீங்களா, அந்த அரிசி பாருங்கள் நல்லா கையில் ஒட்டாமல் வருது. இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அரிசி. இதையும் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதையும் நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். முதல்ல அரைச்ச பாசி பருப்பை பார்த்திங்கன்னா ஒரு கனமான பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. குக்கர் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதில் வந்து மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கனமான பாத்திரத்தில் இதை வந்து மாற்றிருக்கேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய வச்சுருக்கீங்களா அரிசி, அதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நைஸ் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் அதிகமான அளவில் நீங்கள் இது செய்யணுங்கன்னா இதை வந்து மிஷினில் கொடுத்து இதை ரெண்டையும் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் அரிசி. இதையும் நல்லாவே பொடி பண்ணியாச்சு மிக்ஸி ஜாரில். இப்போ இந்த நம்ம மிக்சியில் அரைச்ச வந்து அரிசி மாவை நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கணுங்களா கடாய், அதில் கொண்டு போய் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து இதை வந்து வறுக்க போடும். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் இருக்கோம். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக வந்து இதை வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதை நெய் சேர்த்து வந்து இதை வறுக்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். கொழுக்கட்டை சாப்பிடும்போது அப்படியே ஒரு டேஸ்ட் இருக்கும். சரியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இதை வந்து இந்த அரிசி மாவை நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி அந்த மாவும் நெய்யும் பார்த்திங்கன்னா ஒன்று போல் கலந்து வரணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து வறுக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு 2 செகண்ட்க்கு இதை வந்து வறுபட்டால் போதும். நல்லாவே பார்த்திங்கன்னா அந்த நெய்யெல்லாம் உருகிடும். மாவு கூட பார்த்திங்கன்னா ஒன்று போல் வந்து கலந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இதில் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வாசனை இல்லாத எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்குங்க. ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வறுத்து எடுத்துருக்கோம். மாவு அந்த நெய் நம்ம சேர்த்துருக்கிறது கொஞ்சம் கூட வந்து எங்கேயுமே கட்டிகள் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மாவை பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாவை ரெடி பண்ண பிறகு நம்ம பார்த்திங்கன்னா வெல்லத்தை வந்து காய்ச்சி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தூள் வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் கட்டி வெல்லம் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து நுணுக்கிட்டு இதே ப்ராசஸில் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வெல்லம் பார்த்திங்கன்னா நான் சரியாக 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் வெல்லத்தை இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து கலந்துட்டு தண்ணி ஊற்றி வந்து நல்லா கரைச்சி விட்டுருக்கேன். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றின பிறகு இதில் பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் வந்து சேர்த்த அந்த கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து கொடுங்க. இதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சரியாக 1/2 கப் வெள்ளை தண்ணியும் அந்த சாதாரண தண்ணியும் சேர்த்து சரியாக 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 அந்த ரேஷியோவில் வந்து எடுத்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் கப்பில் உங்களுக்கு அளவு தெரிலனா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அரிசியும் பருப்பும் அளக்குறீங்களோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தையும் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. சரியான அளவில் உங்களுக்கு தித்தி போயிருக்கும். இப்போ 1/2 கிளாஸ்னால் 1/2 கிளாஸ் அளவுக்கு கூடுதல் தண்ணி வந்து சேர்த்து அந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி அந்த வெள்ளை தண்ணியை நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து டைரெக்டாக அப்படியே ஊற்றிக்குங்க. இந்த ப்ராசஸ் செய்யும்போது கண்டிப்பாக வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா அந்த மாவு கூட எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு மறுபடியும் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கிளறி எடுத்துக்கலாம்.
நீங்க அடுப்ப ஆன்லயே வச்சு செய்யும்போது, இந்த ப்ராசஸ் செய்யும்போது அங்கங்க பார்த்தீங்கன்னா கட்டிகளாட்டம் வந்துரும். அத வந்து கரைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்ல வந்து செஞ்சு எடுத்துக்குங்க. முதல்ல வெள்ள தண்ணிய இந்த மாவுல போட்டு கரைச்சுட்டு, மறுபடியும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கிண்டி விட்டுனே இருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பெரண்டு வரும். இப்ப எல்லா தண்ணியும் சேர்த்து இந்த மாவு கூட சேர்த்து நல்லாவே கரைச்சு விட்டாச்சு. இப்போ அடுப்ப வந்து ஆன் பண்ணிட்டு, கைவிடாம கிண்டி விட்டுனே இருங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த வானிலையில பார்த்தீங்கன்னா, இந்த மாவு கொஞ்சம் கூட ஒட்டாம அப்படியே பெரண்டு வரும். அந்த அளவுக்கு இத வந்து கிண்டி விட்டுனே இருக்கணும். அதனால தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செய்யும்போது ஒரு அடிகனமான பாத்திரம் வைக்கும்போது, நம்ம கிண்டுறதுக்கும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். அப்படிலாம் சட்டுன்னு கீழ பார்த்தீங்கன்னா, அடி பிடிக்கிற மாரி இருக்கும். இதில சேர்க்கறதுக்கு தேங்காய் துருவல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். சரியா 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார்ல தான் போட்டு அந்த தேங்காய் துருவலாட்டம் வந்து செஞ்சு எடுக்க போறேன். டைரக்ட்டா துருவின தேங்காய் இருந்தா கூட நீங்க அப்படியே கூட இத வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இத பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப கடைசில தான் சேர்க்க போறோம். அதுவரைக்கும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா பெரண்டு வர வரைக்கும், அதாவது இந்த மாவு கட்டி ஆற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இத கிண்டி விட்டுனே இருக்கலாம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, சரியா 2 நிமிஷத்திலே நமக்கு மாவு பார்த்தீங்கன்னா, சரியா கட்டியாகி வந்துரும். கடைசில நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூவும் சேர்த்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கிண்டி விடணும். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா, கலந்து விட்டுனே இருக்கணும். இப்ப பாருங்க நல்லாவே வந்து பெரண்டு வருது பாருங்க. அதே மாரி கீழ கூட ஒட்டாம வருது பாருங்க. இந்த நேரத்தில நம்ம தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா, அதில தெரியாத அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கிண்டி குடுங்க. கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாரி மோதகம் வந்து வீட்லயே வந்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதில நெய் சேர்த்துருக்கனால வாசனையும் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கும். நல்ல ஒரு சாஃப்ட்டான மோதகம் வீட்லயே வந்து செய்ற மாரி இருக்கும். கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க. இப்போ இந்த தேங்காய் பூவும், இந்த மாவும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு போல கலந்து விட்டாச்சு. இப்போ அதில ஒட்டுது இல்லைங்களா? நல்லா ஆறுன பிறகு கையில கொஞ்சம் கூட ஒட்டாது. இந்த நேரத்தில நமக்கு எந்த ஷேப்ல தேவையோ, அதில அந்த ஷேப்ல வந்து இத வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா, அதில வச்சு கூட இத வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, உருண்டையா கூட இந்த மாரி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் 2மே இல்லன்னா, இதுக்கு ஒரு ஷேப் குடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் ஒண்ணு எடுத்து நடுவுல அங்கங்க கீறலாட்டம் போட்டு குடுத்தாலே போதும். நம்ம மோல்டு வச்சு எப்படி செய்றோமோ, அதே ஷேப்ல இந்த மோதகம் வந்து நமக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கையில ஒட்டுற மாரி இருந்துச்சுன்னா, லைட்டா வந்து நெய் மட்டும் கையில தடவிக்கிங்க. அப்படி இல்லன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது ஒண்ணு தடவிக்கிங்க. இந்த மாரி சின்ன சின்ன கீறல்கள் மட்டும் அங்கங்க போட்டு குடுத்தா போதும். ரொம்ப அழுத்தி போடாதீங்க. லைட்டாவே போட்டா போதும். இப்போ இதே மாரி இருக்கிற மாவுல எல்லா மோதகம் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில வச்சு இத வந்து வேக வச்சு எடுக்க போறோம். இட்லி பாத்திரத்தில வச்சு வேக வச்சு எடுத்தாலே நம்மளுடைய பிள்ளையார் பட்டி மோதகம் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே ரெடி ஆயிடும். ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். கண்டிப்பா இத வந்து வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒண்ணு குத்துங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பை ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.